வணக்கம் குளோபல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a blessing to heal a relationship. ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ், a blessing to heal a relationship. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ரிலேஷன்ஷிப் வைஸ் ஒரு ஹீலிங் நடக்குது அப்படின்றது தான் உங்களுக்கான பிளெஸ்ஸிங். அண்ட் யூஸ்வலாக பிளெஸ்ஸிங் வரும்போது அது ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் உங்களுடைய நல்லதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றது தான். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் செவன் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசாமல் இருந்தாங்க, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறது ஒன்று அவங்க நினைக்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் மாதிரி இருக்குது. அவங்க உங்களை நிஜமாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கிறதுனால இப்போ ரியலைசேஷன் இருக்குது. ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அவங்க மேலே உள்ள தப்போ இல்லை அவங்க பண்ணுற கரெக்டான விஷயங்கள் உங்களுக்கு புரிகிறது, அதுக்கான ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது. ஸோ மேபி அதனால் கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஹீலிங்கான கார்டு வந்திருக்கலாம், அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் 5 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் எம்ப்ரஸ் எனர்ஜி வந்ததுனால சி இது 2 விதமாக இருக்கலாம். ஒன்று யூ ஹாவ் டு லெட் கோ சம்மன். ரிலேஷன்ஷிப் ஹீலிங் ஒருத்தரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுலையும் இருக்குது, ஒருத்தரை லெட் கோ பண்ணுறதுலையும் இருக்குது. 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இருக்கிறதுனால மேபி நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கலாம், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கேப்பே கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு யோசிங்க. அதுக்கப்புறம் இந்த கப் ஃபுல் ஆகியிருக்கா, இந்த கப் நமக்கு வேணுமா அப்படின்ற டெசிஷன்லாம் எடுப்பீங்க. நிறைய சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி அதுக்கான அமைப்பு அமையும். அண்ட் ரியலைசேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. அண்ட் எண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ரஸ் எனர்ஜி இருக்குது. எம்ப்ரஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி பிளெஸ்ட் எனர்ஜி. இது ஒரு ஈவன் நீங்கள் ஒரு மேலாக இருந்தாலுமே யூ வில் பி எமோஷ்னல். ஏன்னா ஃபெமினைன் எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ யூ வில் பி மோர் எமோஷ்னல். அண்ட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யூ வில் பி வெரி லாஜிக்கலாக யோசிக்காமல் யூ வில் திங்க் எமோஷ்னலி. யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். அண்ட் சம் குட் திங்ஸ், சில பேருக்கு மேபி ரியூனியன் கூட இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், மேபி நோ கான்டாக்டில் இருந்தால் கூட தே வில் திங்க் ஏன் இந்த பர்சன் நம்மக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எம்ப்ரஸ் இருக்கிறதுனால ஒரு ஹெல்தி டேவாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா, ரொம்ப நாள் போஸ்ட்போன் பண்ண விஷயம் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா அது முடிச்சிடுவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.